அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண வந்திருக்காங்க இந்த காசா மக்கள். சாவதற்காக இனிமேல் நாங்கள் பிள்ளை பெற மாட்டோம். ஹமாஸ் இயக்கத்தில் சேர்த்து விடுவதற்காக இனிமேல் நாங்கள் பிள்ளை பெற்று தரமாட்டோம். உங்களால் அடைந்த துன்பம் போதும் போதும்பா. ஹமாஸே வெளியேறு என்ற கோஷம் இப்போது அங்கே அதிகமாக கேட்க ஆரம்பித்துள்ளது. இதே தாண்டா இஸ்ரேலும் சொன்னான், ஹமாஸே வெளியேறு, நாட்டை விட்டு வெளியேறு என்று. எங்களது தாக்குதலை நிறுத்த வேண்டுமானால் ஹமாஸை வெளியேற்ற வேண்டும். இன்னொரு பெயரில் அவர்கள் உள்ளே நுழையாதவாறு இருக்க வேண்டும். அது காசா மக்கள் கையில் தான் இருக்கிறது. காசா மக்களும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். முன்பு ஹமாஸுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், அல்லது இஸ்ரேலிய தாக்குதலில் உயிர் இழந்ததாக எங்காவது கண்டெடுக்கப்படுவார்கள். இதுதான் இத்தனை நாளும் நடந்து கொண்டு இருந்தது. மாற்றினவன் இளைஞனா இருந்தா சவுக்கடிகளை அவனுக்கு கொடுத்த பிறகு ஹமாஸ் இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவான். இப்ப நிலைமையெல்லாம் ரொம்ப மாறிவிட்டதப்பா. இப்ப நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. பட்டினி கிடந்து சாவதை விட போராடி சாவோம் என்று ஹமாஸை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் காசா மக்கள். காசா மக்களின் இந்த போராட்டத்துக்கு பிறகு அல் ரஃபா எல்கையில் உணவு லாரிகள் போக ஆரம்பித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட லாரிகள் உள்ளே நுழைந்துள்ளன. தின்னு தீர்ப்பதற்காக பாலஸ்தீனர்களும் தயாராகிவிட்டார்கள். குபூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்க ஆரம்பித்து விட்டன. 57 பிணைய கைதிகளுக்கும் உணவு வேண்டுமல்லவா? இப்போது அமெரிக்க சேவை நிறுவனம் மூலமாக உணவு சப்ளையை இஸ்ரேல் செய்ய போகிறது. அவர்களுக்கு இஸ்ரேலிய இராணுவம் பாதுகாப்பும் கொடுக்கும். உணவு கொள்ளையில் ஈடுபடும் ஹமாஸை விரட்ட இந்த ஏற்பாடு செய்துள்ளது இஸ்ரேலிய இராணுவம். பாலஸ்தீனர்கள் இப்போ 2 பேருக்கு பயப்பட வேண்டும். ஒன்று ஹமாஸுகளுக்கு, இன்னொன்று இஸ்ரேலிய குண்டுவீச்சுக்கு. பிரான்சு, ஸ்பெயின், இங்கிலாந்து முதலிய நாடுகள் இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. இஸ்ரேலில் உடனடியாக தாக்குதலை நிறுத்தவில்லை என்றால் இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை நாங்கள் நிறுத்தி கொள்ளப் போகிறோம் என்று அறிவித்துள்ளது. இங்கிலாந்து ஒருபடி மேலே போய் இஸ்ரேலுக்கு அளித்து வரும் ஆயுத சப்ளையை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று அறிவித்துள்ளது. இத்தனை நாளும் காசா மக்களை கொல்லுவதற்கு அப்போ நீங்கள் தான் ஆயுதம் கொடுத்தீங்களா? விளங்கிடும். யூரோப்பியன் யூனியனும் இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதித்துள்ளது. உடனே ஜெர்மனி, அப்படியானால் ஜெர்மனி யூரோப்பியன் யூனியனிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று தடாலடியாக அறிவித்து விட்டது. இஸ்ரேலிய பாசத்தை அது காட்டிவிட்டது. இஸ்ரேல் பக்கம் இருக்கும் நியாயத்தை அது நிலைநிறுத்திவிட்டது. இதனால் யூரோப்பியன் யூனியன் சிதறும் ஆபத்தும் உள்ளது. உக்ரைனை யூரோப்பியன் யூனியனில் சேர்த்தால் இன்னும் பல சிக்கல்கள் வரும். இந்தி கூட்டணி போல தலையை பீத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள். ஐடிஎஃப் இராணுவ தளபதி இயல் ஷமீர் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் சமீபத்தில் பேசியிருக்கிறார். இந்த பேரழிவுக்கு நாங்கள் மூல காரணம் அல்ல. உங்கள் சொத்துக்களை இழப்பதற்கு நாங்கள் காரணம் அல்ல. உங்கள் குழந்தைகள் கல்வி நின்று போனதற்கு நாங்கள் காரணம் அல்ல. உங்களுக்கு உணவு கிடைக்காமல் போனதற்கு நாங்கள் காரணம் அல்ல. உங்கள் பணத்தையும் உடைமைகளையும் பறித்தது நாங்கள் அல்ல. ஹாஸ்பிட்டலிலும் மதரசாக்களிலும் ஒளிந்து கொண்டது நாங்கள் அல்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இங்கு வாழ்கிறீர்கள். உங்கள் தலைவர்கள் வெளிநாடுகளில் சொகுசு அறைகளில் ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸுகள் உங்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்து கொண்டு அவர்கள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். சாவது நீங்களாக இருக்கிறீர்கள். அவர்களால் ஏற்பட்ட இந்த இடிபாடுகளை அவர்கள் எக்காலத்திலும் வந்து அகற்றி உங்களை வாழ வைக்கப் போவதில்லை. அவர்களுக்கு அதிகாரம் மட்டுமே குறிக்கோள். அதிகாரம் வேண்டும், உங்களை அடிமைப்படுத்த வேண்டும். உங்களின் இறந்த உடலை காட்டி உலக மக்களிடம் நன்கொடைகள் பெற வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். அவர்கள் பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதிகளை விடுவித்தால் எங்கள் தாக்குதலும் நிற்கும். எந்த நாடும் போரை விரும்பாது, நாங்களும் அதை விரும்பவில்லை. பிணைய கைதிகள் விடுதலை ஆகும் வரை எங்கள் தாக்குதல் இப்படித்தான் இன்னும் தீவிரமடையும். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ள அல் மசாவி சேஃப் ஜோன் கடற்கரையில் போய் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அவரது பேச்சை கேட்ட காசா மக்களும் உண்மை நிலையை உணர்ந்து பொங்கி எழுந்து போர்க்கொடியை தூக்கியுள்ளார்கள். ஹமாஸை வெளியேறு இயக்கம் அங்கு தீவிரமடைந்துள்ளது.
எந்த நாடு எங்கள் மேல் தடை போட்டாலும் எங்களது தாக்குதல் தடையின்றி நடைபெறும். எங்கள் மக்களை எப்படி காக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை நாங்களும் ஆதரிப்பதில்லை. பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து தீவிரவாத தாக்குதலை நியாயப்படுத்துகிறார்கள். இப்போது ஹமாஸை தாக்குவதை நிறுத்திக் கொள்ள சொல்கிறார்கள். தீவிரவாதிகளை அழிப்பதை நிறுத்திக் கொள்ள சொல்கிறார்கள். அவர்களின் அறிவிப்பை ஹமாஸுகள் வரவேற்றுள்ளார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தீவிரவாதிகள் வாழ்ந்துவிட்டு போகட்டுமே, அப்பாவி மக்கள் இறந்துவிட்டு போகட்டுமே என்ற அவர்களது ஆசை வெளிப்படுகிறது. அவர்கள் நாட்டில் இதுபோல நடந்தால் இவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? குழந்தைகள் தலைகள் துண்டிக்கப்படும் போது கைகட்டி வேடிக்கை பார்ப்பார்களா? பெண்கள் கற்பழிக்கப்படும் போது வேடிக்கை பார்ப்பார்களா? அல்லது வீடியோ எடுப்பார்களா? காட்டுமிராண்டித்தனம் அரங்கேறும் போது பிபிசி மாதிரி ஆதரவு குரல் எழுப்புவார்களா? பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு குரல் எழுப்புவார்களா? இங்கிலாந்தே இப்போது இஸ்லாமிய மயமாகி வருகிறது. அதற்கு இரையானவர்கள் இஸ்லாமுக்கு ஆதரவாகத்தானே பேசுவார்கள். இஸ்லாமிய தீவிரவாதத்தை வளர்ப்பதே இவர்கள்தான். இத்தனை நாட்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மாதிரி ஒரு சில நாடுகள் தான் இருந்து வந்துள்ளன. இவர்களது ஆதரவோடு நாங்கள் முன்னேறி காட்டவில்லையா? இஸ்லாமிய நாடுகள் பெட்ரோலை விற்றுதானே முன்னேற முடிந்தது. அறிவுடை எருதுகளைத்தானே வளர்க்க முடிந்தது. இஸ்ரேல் ஒரு மாபெரும் திட்டத்தை கையில் வைத்துள்ளது. அதன் நெடுநாளைய கனவான பென்குரியன் கெனால் திட்டம்தான் அது. அது செங்கடலையும் மெடிட்டரேனியன் சீயையும் இணைக்கும் திட்டம். அது காசா வார் வந்ததால் அது நின்று போனது. அது நிறைவேறும் போது காசா மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அங்கு கிடைக்கும். கௌரவமாக சம்பாதித்து வாழலாம். துப்பாக்கிகளை தூர எறியலாம். துப்பாக்கிகளை தூர எறிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் தான் இப்போது இஸ்ரேல் காசாவை தன் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. நவம்பர் 17, 1869 எகிப்து பன்னாட்டு முயற்சியுடன் தொடங்கிய சூயஸ் கால்வாய் திட்டம். அதன் மூலம் டோல்கேட் வருமானம் மூலம் எகிப்து முன்னேறியது. கடந்து செல்லும் கப்பல்களுக்கு வரி விதித்தது. பென்குரியன் திட்டம் வந்தால் எகிப்தின் வருமானம் பாதிக்கும் கீழ் குறைந்துவிடும். அக்கேலான் துறைமுகத்தையும் எய்லோட் துறைமுகத்தையும் இணைக்கும் இந்த கெனால், பென்குரியன் கெனால், $20 பில்லியன் தொடங்கிய திட்டம் இப்போது $55 பில்லியன் வந்து முடிந்திருக்கிறது. காசா வார் வராமல் இருந்திருந்தால் பாலஸ்தீனர்களின் வருமானமே வேற லெவலில் இருந்திருக்கும். பாலஸ்தீனர்களுக்கு சுய மூளையும் கிடையாது, சொல் மூளையும் கிடையாது. கிடா ஆட்டு கொழுப்பு மூளை அவர்கள் கண்ணை மறைக்கிறது. ஹமாசுகள் வீசும் சொற்ப தொகைக்கு ஆசைப்பட்டு அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். எல்லாம் உரிமை தொகை போலத்தான். அதுக்கு பின்னால் போனால் விளங்க முடியாது, குடும்பம் உருப்படாது. ஒரு பக்கம் ஹூத்திஸ்கள் எங்களை வந்து தாக்கி கொண்டு விட்டு போ அப்படின்னு இஸ்ரேலியர்களை அழைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரானியர்கள் சும்மா தானே இருக்க, எங்கள் நியூக்ளியர் சைட்டுகளை வந்து அழிச்சுக்கிட்டு போயேன் என்று அழாத குறையாக கேட்கிறார்கள். எதை முதலில் செய்வது என்று இஸ்ரேலுக்கே ஒரு பெரும் குழப்பமாக இருக்கிறது இப்போது. மொத்தத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கு தங்கள் பகுதியில் ஒரு அணுகுண்டு வெடிச்சா தேவலையே அப்படின்னு இருக்கு. ஹிரோஷிமா, நாகசாகிக்கு ஒரு நினைவிடம் இருப்பது போல அவர்களுக்கும் ஒன்று வேண்டும் போல. மிடில் ஈஸ்டிலும் ஒன்று இருந்துட்டு போட்டோமே. டூரிஸ்டுகளை ஈர்க்க என்னமா பாடுபடுகிறார்கள். டேய், உன் நாட்டில் பதுக்கி வைத்திருக்கும் அணு ஆயுதங்களை வெடிக்க வைத்தால் உன் பாலைவன நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதுடா. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நியூக்ளியர் ஃபிஷனில் உன் நாடே அழிஞ்சு போயிடும்டா. நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத கூமுட்டையாக இருந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு இதை விளக்கி சொல்கிறேன், கேட்டுக்கோ. யுரேனியம் 235 மிகப்பெரிய நியூக்ளியஸை பிளந்தால் அது வெடித்து சிதறும்போது பேரியம், கிரிப்டான் என்ற பார்ட்டிகிள்ஸ் ஆக அது பிரியும். அப்படி பிரியும் போது ஹை எனர்ஜி வெளிப்படும். அதைத்தான் நாம் நியூக்ளியர் ரியாக்டர்களில் பயன்படுத்தி அணு உலைகளை இயக்கி மின்சாரம் தயாரிக்கிறோம். அதைத்தான் அணு ஆயுதம் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறோம். அதற்கு பெயர் தான் அட்டாமிக் ஃபிஷன். 2 சிறிய நியூக்ளியை ஒன்று சேரும்போது ஒரு பெரிய நியூக்ளியஸ் உருவாகிறது. அப்போது அதில் ஹீட் எனர்ஜி வெளிப்படுகிறது. அது அபரிமிதமாக இருக்கிறது. உதாரணமாக 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் அதனுடைய நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகி ஹீலியம் என்ற அணு உருவாகிறது. அந்த நிகழ்வுதான் சூரியனில் தொடர்ச்சியாக இப்போதும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது பூமியை வந்து அடையும் போது அந்த வெப்பத்தை தான் நாம் சோலார் எனர்ஜி என்று சொல்லுகிறோம்.
அட்டாமிக் ஃபிஷனில் தான் அதிக எனர்ஜி உருவாகிறது. அட்டாமிக் ஃபியூஷனில் குறைவான எனர்ஜியே வெளிப்படுகிறது. அட்டாமிக் ஃபிஷனில் கிடைக்கும் பை ப்ராடக்டில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அட்டாமிக் ஃபியூஷனில் ஏற்படும் கழிவில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் குறைவாக இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படித்தவனுக்கு அது விளங்கும். மதரசால படித்தவனுக்கு மிசைல் செய்கிறது விளங்கின மாதிரி இது விளங்காது. யூடியூப்பை பார்த்து அணுகுண்டு செய்கிற ஆசாமிகளாச்சே நீங்கள். அவங்கெல்லாம் வாய்க்கரிசி போடாமலே சாகிற கூட்டம். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதை இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? தமிழ் பாடத்திலேயே ஃபெயில் மார்க் வாங்கின முதல்வர்கள் இருக்கிற மாநிலத்தில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் மட்டும் பாஸ் ஆகி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபிஷன் ஃபியூஷன் ரெண்டும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். ஒரு கிடாவை கழுத்தில் வெட்டி 2 துண்டு ஆக்குனா அது ஃபிஷன். ஒருத்தன் ஒரு பெண்ணை காதலித்து ஓர் உயிராக ஆயிட்டா அது ஃபியூஷன். உங்களுக்கு தான் பல ஃபியூஷன் நடந்திருக்குமே, அதனால இந்த எக்ஸாம்பிள் தெளிவாக புரிந்திருக்கும். சரி மக்களை, நான் மீண்டும் வந்து விட்டு போனதை சொல்லுகிறேன். ஜெய் ஹிந்த்.